வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொலிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025. இதில் வந்து 7th April 2025 அன்னைக்கு ஒரு போட்டியும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா 19வது போட்டி நடந்தது. இதில் வந்து எஸ்ஆர்ஹெச்சும் ஜிடியும் விளாட்னாங்க. ஸோ அந்த போட்டி முடிவில் ஒரு அணியிலும் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போட்டியில் வந்து எஸ்ஆர்ஹெச் ஜிடி வெள்ளாடின 19வது போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. ஒரு மிட் ஸ்கோர். ஸோ இப்போ வந்து நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் ஒரு அணியும் எங்கே இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் 7th April 2025 மேட்ச் நம்பர் 19 முடிந்ததுக்கப்புறம் ஒரு அணியாக எங்கே இருக்காங்கன்னு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் முதல் இடத்துல இருக்காங்க. 3 போட்டிகள் விளையாடி 3 வெற்றி பெற்று 6 புள்ளிகளோட முதல் இடத்துல இருக்காங்க. இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் இருக்காங்க. ஏன்னா நேற்று 4 போட்டிகள் விளையாடி 3 வெற்றி 1 தோல்வி 6 புள்ளிகள் பெற்று இருக்கிறாங்க. அவங்க வந்து இரண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இருக்காங்க. அவங்க வந்து 3 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 1 தோல்வி 4 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. நான்காவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் அவங்க வந்து 3 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 1 தோல்வி 4 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. ஐந்தாவது இடத்துல வந்து பார்த்தோம்னா கேகேஆர் இருக்காங்க. கல்கட்டா நைட் ரைடர்ஸ் அவங்க வந்து 4 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 2 தோல்வி 4 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. ஆறாவது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இருக்காங்க. 4 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 2 தோல்வி 4 புள்ளிகள். ஏழாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் 4 போட்டிகள் விளையாடி 2 வெற்றி 2 தோல்வி 4 புள்ளிகள். எட்டாவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் 4 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. 1 வெற்றி 3 தோல்வி 2 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 9வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க. 4 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 3 தோல்விகள் 2 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. 10வது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 போட்டிகள் விளையாடி 1 வெற்றி 4 தோல்விகள் 2 புள்ளிகள் மட்டுமே பெற்றிருக்காங்க. ஸோ நம்ம நேற்று சொல்லிட்டு இருந்தோம். அதாவது சன்ரைசர்ஸ் வந்து அவங்க விளையாடின முதல் போட்டியில் வெற்றி பெற்றாங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிராவஸ் ஹெட்டை எப்படி அவங்க ஆப்போனண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு அழகான வியூகம் வகுத்து எடுக்கிறாங்க. ஸோ அதால் அவங்களால ஸ்கோர் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு எடுக்க முடியல. அவங்க பேட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த போட்டிலையும் பார்த்தீங்கன்னா 8 ரன் தான் எடுத்துற டிராவஸ் ஹெட். 5 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 8 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது. அதே போல் கிளாசன் வந்து ஒரு நல்ல அதிரடி காட்டுற வீரர். ஆனால் அவரையும் வந்து ஓரளவுக்கு கண்டெயின் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதால் 27 ரன்கள் அவர் 19 பந்துகளில் 142 ஸ்ட்ரைக் ரேட்டு. கமின்ஸ் வந்து நிச்சயமாக இந்த தொடரில் பந்து வீச்சோட பேட்டிங்கில் நல்லாவே பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா 9 பந்துகளில் 22 ரன்கள் 3 பவுண்டரி 1 சிக்ஸர். ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 244. ஸோ நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து 152 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகள் இழந்திருந்தாங்க. 153 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் விளையாடினாங்க. அவங்க வந்து சாய் சுதர்ஷன் அந்த அளவுக்கு சோபிக்கல. அதே போல் ஜோஸ் பட்லரும் டக் அவுட் ஆயிட்டாரு கமின்ஸோட பந்தில். அதற்கடுத்து சுப்மன் கில்ஸ் வந்து 61 ரன்கள் நாட் அவுட் 43 பந்துகளில். அதே போல் வாஷிங்டன் சுந்தர் ஒரு அற்புதமான 49 ரன்கள் 29 பந்துகளில். ரதர்ஃபோர்டு பார்த்தீங்கன்னா 16 பந்துகளில் 35 ரன்னு 218 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ 16.4 ஓவர்களில் நிர்ணயிக்கப்பட்ட 153 ரன்களை 3 விக்கெட்டுகள் மட்டுமே இழந்து எடுத்துட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ். ஸோ அதன் மூலம் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு நல்ல வெற்றி அவங்களுக்கு. நிச்சயமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிப்பட்டியலில் அவங்க வந்து 2வது இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருந்திருக்கு. அதே போல் அவங்க விளையாடின 3 போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க. 4 போட்டிகள் விளையாடி 3 போட்டிகள். ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு வெரி குட் வின் அப்படின்னு தான் சொல்லணும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க வந்து டிராவஸ் ஹெட்டோட ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணுற வரையிலும் இந்த சீரீஸில் வந்து இந்த சீசனில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம். அடுத்து வரும் போட்டிகளில் அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு உள்ள போட்டியோட ப்ரிவியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து டாடா ஐபிஎல் 2025 7th ஏப்ரல் மேட்ச் நம்பர் 20யோட ப்ரிவியூ பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸும் ஆர்சிபியும் விளையாடுறாங்க. இந்த போட்டி வந்து அகெயின் மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப குரூஷியலான போட்டி. ஏன்னா இதில் வந்து அவங்க ஜெயிச்சே ஆகணும். அதற்காக கண்டிப்பாக எல்லா முயற்சியுமே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து மும்பையோட ஹோம் ஸ்டேடியம் வாங்கடேயில் நடக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு அவங்களோட தனித்தன்மையை காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மும்பை ரசிகர்கள் வந்து ரொம்பவே கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக தான் இருக்காங்க இந்த சீசனில். ஸோ நிச்சயமாக இங்கேருந்து அவங்க வந்து ஒரு அழகாக பவுன்ஸ் பேக் ஆகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இதுவரையில் அவங்க விளையாடின 4 போட்டிகளில் ஒரு வெற்றி மட்டுமே பெற்றிருக்காங்க. கடந்த போட்டி நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு அவங்க லூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஜெயவர்தனேவும் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரிலாம் தோத்துட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ நிச்சயமாக அவங்க வந்து அவங்களோட பாணியில் தே வில் ட்ரை டு கம் பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்குவாட் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிக்கல்டன் விக்கெட் கீப்பர், ஹர்திக் பாண்டியா கேப்டன், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹர்திக் பாண்டியா. வில் ஜாக்ஸ், தீர் இருக்காரு, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சான்னர், ராஜ்பவா, தீபக் சஹார், அஸ்வின் குமார், பும்ரா வந்து இன்ஜுரி இருக்கிறதால அவர் விளையாடுறது கஷ்டம். டென் போல்ட் இருக்காரு, டாப்லி, முஜீப், அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தெண்டுல்கர். ஆர்சிபி தரப்பில் நம்ம சொல்லவே தேவையில்லை, ரஜத் பட்டிதர் கேப்டன், அதுக்கடுத்து ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர், ஃபில் சால்ட், கோலி, படிக்கல், லியான் லிவிங்ஸ்டன், குருணால் பாண்டியா, டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார், ஹெசல்வுட், யஷ் தயால், ரைஸ் சலாம், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல். இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங் லைனப் போய்கிட்டு இருக்கு. லாஸ்ட் டைம் ஒரு போட்டியில் பார்த்தோம்னா குருணால் பாண்டியா வந்து ஒரு வெரி குட் கம்பேக் அந்த ஃபஸ்ட்டு போட்டியில் கொடுத்து அதுக்கப்புறம் அது ஒரு குரூஷியல் வின்னை அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு. அவரோட ரன்னிங்கும் ரொம்ப கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிம் டேவிட் சொல்லவே தேவையில்லை, ஒரு குரூஷியல் பின்சிட்டர் லாஸ்ட் டெய்லண்டர்ஸில் வந்து அடிக்கிறாரு, செம்ம அடித்து வின் பண்ணி கொடுக்குறாரு. அதே இல்லாமல் நல்ல ஒரு பவுலரும் கூட. ஹெசல்வுட் இந்தியா சென்னை சூப்பர் கிங்ஸு அகெயின்ஸ்டான போட்டியில் வந்து ஒரு அற்புதமான பந்துவீச்சை வெளிப்படுத்தினார். சென்னை வந்து அவரோட கேள்விகளுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை அப்படின்ற மாதிரி சரண்டர் ஆனாங்க. ஸோ ஆல் இன் ஆல் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி நல்ல ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் கண்டிப்பாக அவங்களோட வாங்கடே ஸ்டேடியமில் தே வில் கிவ் எ கம் பேக். ஸோ இந்த போட்டியோட ப்ரிவியூ இது, இதனோட ரிவ்யூ ப்ளஸ் ஹைலைட்ஸ் வந்து நாளைக்கு பார்க்கலாம். நம்ம இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலி கண்டதற்கு நன்றி, வணக்கம்.